விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் இந்த தொடர்ந்து அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி தொடர்பாக என்ன சார் தகவல் அப்படின்றீங்க. அதே தப்பா ஏற்கனவே அந்த ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அவங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான் அந்த 1/2025 நோட்டிஃபிகேஷன் தொடர்பாக ஏதோ 14/8 என்னமோ வருதுன்னாங்கல்ல, அதே தான் அந்த நிலைமை தான் நீடிக்குது. அப்புறம் இந்த வயது தளர்வு பற்றி பேசுங்க அப்படின்னீங்க. அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது தொடர்பாக என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்னால் தப்பா எனக்கு அந்த வயது தளர்வு தொடர்பாக யாரேனும் வழக்கு போட்ட வழக்காடிகள் அந்த பெட்டிஷனர் இருந்தீங்கன்னா உங்கள் வழக்கு என்னாச்சுன்றதை எனக்கு சொன்னீங்கன்னா பொது வெளியில் பகிர்ந்துக்கிடுவோம். இப்போ அந்த முந்தைய பதிவு கூட அது போட்டிருந்தோம்ல, அந்த டிஎன்பிஎஸ்சி விளிம்பு நிலை இளைஞர்களின் கனவை சிதைக்கலாமா அப்படின்னு சொல்லி, அது என்னென்னா அவங்க அந்த டிஎன்பிஎஸ்சி அப்பியர் ஆனால் அவங்க தரப்புல இருந்து கொடுத்த தகவல் தானே. மற்றபடி எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கான தகவல் எதுவும் வராது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அது பொதுவெளியில் பகிர்தலுக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கான தகுதியான தகவலாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலான தகவல் யார்கிட்டையாச்சும் மறுபடியும் கேட்பேன், அதை உங்கள்கிட்ட கொண்டு வருவேன். அது மாதிரி எதுவும் அந்த வயது தளர்வு குறித்த வழக்கு உங்களுக்கு தெரிந்து எனக்கு சொன்னீங்கன்னா கொண்டு வருவேன். அப்புறம் தனிப்பட்டு எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் டிஎன்விஎஸ்ஆர்பியை பற்றி அதே அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டேட்டஸ் கோவா இப்பையும் நீடிக்குது, அது தெரிஞ்சுக்குங்க. இதில் இப்போ பழைய இது அந்த நோட்டிஃபிகேஷன் 1/2023 இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லை? நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அது தொடர்பான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிடுவோம்னு சொல்லி பார்க்குறேன். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் 1/2023 கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 2 நோட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எஸ்ஐக்கு மட்டும் போட்டாங்க, அப்புறம் இதுக்கு சேர்த்து போட்டாங்க. 615+6 முதல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் எஸ்எஃப்ஓ ஃபயர் சர்வீஸுக்கும் சேர்த்து போட்டோன்னா அது ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு. 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது கடந்த 2023 மே மாதம் வந்தது. அதனுடைய எழுத்து தேர்வு 26/8/2023 மற்றும் 27/8/2023 2 தினங்கள் நடந்துச்சு. 26 அந்த ஓப்பன் கேண்டிடேட்டு, 27 டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட். அந்த ஓப்பனுக்கான பரீட்சை நடந்தபோது திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி, அந்த கல்லூரியில் அது ஒரு சென்ட்ரு. அங்கே திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்தை சேர்ந்த லாவண்யா, ஒய்ஃப் ஆஃப் சுமன், வயது 26. இந்த அம்மா ஓப்பனில் தேர்வு எழுதுகிறாங்க. தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கையில் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த எக்ஸாம் கமெண்ட்ஸ் ஆகி ஒரு அரை மணி நேரம் கழிச்சில் தான் கன்சீவாக இருக்கிறதுனால பெர்மனெண்ட்டாக இருக்கிறதாகவும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மனிதாபிமானத்தில் இன்விஜிலேட்டர் அனுமதிக்கிறாரு. அவங்க போகிறாங்க. அப்புறம் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவருக்கு ஒரு சந்தேகத்திற்கு இடம் அளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நேரம் ரொம்ப அதிகப்படியான நேரம் கழித்து வர்றாங்க. அப்போ அவர் அதற்கு தகுந்த மாதிரி உமன் போலீஸ் விட்டு செக் பண்ணுறாரு. ஒரு சில பிட் எடுக்கிறாரு. கேள்விக்குரிய விடைகள். அப்போ கேள்விக்குரிய விடைகள். அப்புறம் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. உயர் அதிகாரிகள்லாம் இங்கே வந்துடுறாங்க. லாவண்யாவை செக்யூர் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போனாங்கல்ல, நேராக அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா மேலே ஒரு இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. இந்த அம்மா அந்த போன நேரத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர், ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் விடையை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இவங்க பெர்மனெண்ட்டாக இருக்கிறதாக சொன்னதுனால கொஞ்சம் அந்த பிட்டு அது இது உள்ளே வைக்கிறதுக்கான வசதியோடு அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த பெர்மனன்சி அப்படின்றத அந்த முன்னாடி ஒரு படிக்காதவன் அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் படம் வரும். அதில் பார்த்தோம்னா அம்பியை தான் பெர்மனெண்ட்டாக இருக்கிறதா சொல்லி சாராயம் கடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பெர்மனன்சி கொஞ்சம் அது மாதிரி சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் தான் கர்ப்பமாக இருக்கிறதாக சொல்லிக்கலாம்ல, அது மாதிரியான பாணியில் இதை இவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பிட்டு வைக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது மாதிரி வந்தோன்னா அப்புறம் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் பிடிச்சி கம்ப்ளீட்டாக அந்த விசாரணை இது எல்லாம் எடுத்துடுறாங்க. இது எல்லாம் எடுத்தால்
இப்போ இந்த அம்மா இங்கேருந்து இந்த முதல்ல கேள்வி விடைத்தாளை எப்படியோ எழுதிடுறாங்க. எழுதி உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி கமலஹாசன் அவர் வந்து எம்பிபிஎஸ்க்கான ரிட்டன் டெஸ்ட் எழுதுவார். அவருக்கு பதில் கிரேசி மோகன் சொல்லுவார். அப்போ அந்த கிரேசி மோகன் யாருன்றதை பார்க்கணும்ல. செங்கம் அடுத்து இருக்கக்கூடிய கொட்டக்குளம் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு டாக்டர் பிரவீன்குமார், அவரை அப்புறம் பிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா லாவண்யா, ஒய்ஃப் ஆஃப் சுமன் அப்படின்னு சொல்லி பார்க்கல, அந்த ஒய்ஃப் ஆஃப் சுமன் யார் அப்படின்னு தான் மெயின் ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. இந்த சுமன் யாருன்னா, இவர் 2016 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ, கேட்டகரி 1 டைரக்ட் எஸ்ஐ. இப்போ அந்த பிடிச்ச நேரம் அந்த 2023 இந்த அம்மா பிடிபட்ட நேரம், இவர் வந்து அந்த பியூரோ ஆஃப் இமிகிரேஷன், அது வந்து எம்ஹெச்ஏக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வரும். பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் சொல்லி ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இருக்கும். அதில் வந்து ஏர்போர்ட்டில் அவங்க எஸ்ஐபிக்காரங்களும் இருப்பாங்க, சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அவங்களும் இருப்பாங்க. அவங்களோட உடன் பணியாற்றுறதுக்கு நம்ம ஸ்டேட் போலீஸ்லேருந்து டெபுடேஷனில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஸ்டேட் போலீஸ் சார்பாக டெபுடேஷனில் சென்னை ஏர்போர்ட்டில் அந்த பியூரோ ஆஃப் இமிகிரேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐ சுமன் எப்படி அதுக்குள்ளே அங்கே போன 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பியூரோ ஆஃப் இமிகிரேஷன்லாம் கண்டுபிடிச்சி போனேன் அப்படின்னா, இவர் ஏற்கனவே வந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர் எஸ்ஐயாக இருந்தவர். அதனால் அதை தொடர்ந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்கும், அதில் வந்து போயிட்டார். அப்புறம் அவரை செக்யூர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சுமன் தான் வந்து ரெஸ்ட் ரூமில் இந்த மொபைல் ஃபோனை வந்து பிளேஸ் பண்ணதா அப்படின்னு சொல்லி அவரை விசாரிக்கும் பொழுது அப்போ தான் அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அதில் வந்து 2021 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ கேட்டகரி 1 எஸ்ஐ சிவகுமார், அவர் வந்து அவலூர்பேட்டையில் அப்போ வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எஸ்ஐயாக இருக்கிறார். இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எஸ்ஐனா அந்த ப்ரொபேஷனே கம்ப்ளீட் ஆகிருக்காது, ப்ரொபேஷன் எஸ்ஐன்னு வச்சுக்கோங்க. 2021 பேட்ச் எஸ்ஐ சிவகுமார், அவர் தான் அதை கொண்டு போய் அந்த மொதல் நாளே போய் செக் பண்ணுவோம்ல, அந்த இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மொதல் நாள் செக் பண்ணுவேன். ஏதோ வந்து ஒரு பிக்கெட்டிங் போட்டுருந்துருக்கலாம், அதை போய் செக் பண்ணுவேன். இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக போவார். எந்த இது வந்து லேடிஸுக்கான அவர்களுக்கான அந்த டாய்லெட் ஏரியா அப்படின்றது தெரியணும். இந்த பொண்ணுக்கான ரூம் எது சென்டரில் எந்த ரூமில் வருது அப்படின்றது தெரிஞ்சு அதெல்லாம் போய் பார்த்து அவர் பிடிச்சிருக்காரு. ஏன் அந்த சிவகுமார் எதுக்கு இதில் போய் மாட்டுறான் அப்படின்னா, அந்த ஆள் ஹெட் குவார்ட்டர் எஸ்பிஎஸ்ஐ இருந்தவன் இல்லையா, அதே மாவட்டத்தில் இருந்தவன் இல்லையா, அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அவர் சார் சொல்லிட்டாரு, இதுதான் சொல்லுவேன். ஆனால் டோன்ட் ஓபே த ஆர்டர், அந்த இதுதான் சொல்லுவேன். சார் சொல்லிட்டாரு எல்லாம் சரியாத்தையும் சொல்லுவார். எப்படி சொல்லுவார், நீ அங்கே போய் பிளேஸ் பண்ணு. வேற தனிப்பட்ட முறையில் சிவகுமாருக்கு இதில் எந்த இதுவும் ஆதாயம் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தீங்களா, 2021 பேட்ச், இவனே வந்து அந்த 2016 பேட்ச் அப்போ இருந்தே நம்ம இதுதான் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த திருவண்ணாமலை வேலூர் ஏரியாவிலாம் பார்த்தோம்னா அந்த அகாடமி வச்சு நடத்துகிறாங்கல்ல இந்த போலீஸு எஸ்ஐஸுக்கு, இவன் பூரா நிறையா வந்து அந்த டிஸ்மிஸ்டு போலீஸு, டெசர்டர் போலீஸில் இருந்து இவங்க எல்லாம் நிறையா இங்கே வச்சுருக்கிறதா அப்போவே நமக்கு தகவல் சொன்னாங்க. நம்ம 2019 2020 ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டித்து பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க பூராமே மாட்டுவாங்கப்பா. அப்போ நிறையா வந்து நல்ல மெரிட் ஸ்டூடெண்ட்டே வந்து வெளியேறிட்டாங்க, கிடைக்கல. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயமா இருந்துச்சு. ஒரே சென்டரில் நிறையா பேர் வரிசைக்கு பூரா இந்த காப்பிங் தான், பூரா அந்த சென்டர் ஏற்பாடு பண்ணது தான். இந்த சென்டரு இவங்க வந்து அந்த டிஸ்மிஸ்டு டெசர்டர் போலீஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சஸ் வந்து அந்த TNUSRPயில் இருக்கிறதுனால அந்த தொடர்பில் இந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பல பதிவுகள் போட்டிருந்தோம். அதுதான் அந்த காரணத்தில் வந்தவன் தான். அப்போ கூட என்ன சொன்னோம், நம்ம இவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருங்கப்பா, கட்டாயம் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. கட்டாயம் மாட்டினது இல்லையா, தெய்வம் நின்று கொள்ளும்ல. நீ யாரையும் ஏமாத்திக்கல, யாரும் என்னமும் பண்ணிக்க. ஆனால் உனக்கு பார்க்க தெரியும் ரொம்ப விவரமாக வந்துட்டோம்னு சொல்லி, உன் விவரம் எப்போ வந்து மாட்டுன்னு சொல்லி பார்த்துக்க. அது மாதிரி அப்பயே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படியோ வந்து இப்போ நிறைய டைப் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து சேர்மன் அவங்க மேடம் சீமா அகர்வால் மேடம் வந்ததற்கு பிறகு அது எந்தெந்த வகையிலாம் லாக் பண்ணணுமா லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு பார்க்க ஒரிஜினல் மெரிட்டுக்கார ஆட்கள் தான் மட்டும்தான் வர்றாங்க. அந்த மெரிட்டு தான் இந்த 2023 இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்ப்போம். ஆனால் அதில் வந்த உடனே இந்த சிவகுமார் தான் போய் மச்சான்னு சொல்லி வந்துருச்சு. உடனடியாக அந்த லாவண்யா, அந்த சுமன், இந்த பிரவீன் குமார் டாக்டரு, இந்த சிவகுமார் 4 பேர் அரெஸ்ட்டு. அந்த பழைய இதில் 28/8/2023 ரிமாண்ட் ஆனாங்க.
ஒரு வழக்கு ஒன்று போட்டு அந்த கேஸில் ரிமாண்ட் ஆனாங்க. இதில் அப்பயே உடனே சஸ்பென்ஷன் ஆனாங்க, அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கனால. அப்புறம் சஸ்பென்ஷன் ஆகி டிபார்ட்மெண்ட்டில் 3B கொடுத்தாங்க. அது தெரியும்ல, நார்த் ஜோன் ஐஜி வந்து அவர் திரு அஸ்ராகர் ஐபிஎஸ் விடவே மாட்டார். இது மாதிரியான ஒழுங்கீனங்களுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இப்போ கடந்த 15/7/2025 அந்த இவனுக்கு சுமனுக்கு வந்து டிஸ்மிஸல் ஆர்டர் வந்துருச்சு. அந்த போட்டிருக்க மாதிரி ஒரு நாள் அப்போயே வந்து எனக்கு போட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. மற்ற பதிவுகள் போடுவதற்கான நேரம் இல்லாததுனால அது பகிர்ந்துக்கிட முடியலை. அதே மாதிரி இவன் பிரபேஷனர் எஸ்ஐ தானே, அவனும் டிஸ்மிஸ் ஆகிட்டான். பிரபேஷன் பீரியட்லேயே எப்படி இது பண்ணுறீங்க பார்த்துக்குங்க. ஆனால் இப்படி ஒழுங்கினத்தின் மூலமாக உள்ளே வந்தவன் மறுபடியும் இவனுடைய காலம் பூரா அப்படி தான் போகும். அவன் 2016 அந்த சுமன் வந்து அந்த ஒழுங்கினத்தின் காரணத்தினால உள்ளே வந்ததுனால அவன் பொன்னாட்டியை உள்ளே சேர்க்கறதுக்கு பார்க்குறேன். அவனுக்கு தெரியும்ல இப்படித்தான் வந்தான் அப்படின்ற மாதிரி. அந்த ஒன்ஸ் அவன் கிரிமினல் மைண்டு வேலை பார்த்துருச்சுன்னா அவன் அப்படியே சர்வீஸில் இருந்தாலும் டில் ரிட்டையர்மெண்ட்டு அப்படி தாங்க இருப்பாங்க. எந்த காலத்துலேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தேன், சரி நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இனிமேல் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அது கூட திருந்த மாட்டாங்க. டில் ரிட்டையர்மெண்ட்டு அவனுடைய அந்த கிரிமினல் வேலை அது பார்த்துக்கிட்டே இருப்பேன். இயற்கையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் நடத்துவோம், நான் வேலையை நடத்து, கரெக்டான ரெட் ஹேண்டாக எப்போ வந்து செக்யூர் பண்ணணும், எப்போ வந்து அவனை பிடிக்கணும் அப்படின்றது தெரியும். அந்த வகையில் மாட்டிக்கிட்டான். இப்போ எவரிபடி போயிட்டாங்க. நீ இந்த கிரிமினல் கேஸ் பற்றி கேட்கும் பொழுது அது ட்ரையலில் இருக்குன்னாங்க. ஆனால் அது ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு, அதிலே கட்டாயம் கன்வியூஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ப்ரூவ்டு மினிட்டில் தானே இப்போ டிஸ்மிஸலே ஆகுறான்னா, ஏன்னா அது பக்காவாக ப்ரூவ்டு மினிட்டு, அதே தானே நீ அங்கே கொண்டு போய் கொடுப்போம் எங்கே நீதிமன்றத்துக்கு. அப்போ அது வந்து பக்காவாக கன்வியூஷன் ஆயிடுவாங்க. அது எது சொல்கிறேன்னு சொல்லி பார்த்துக்குங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போன வாரம் வந்த ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் செலக்ட் ஆன 2016 டைரக்ட் எஸ்ஐ அண்டு 2021 டைரக்ட் எஸ்ஐ 2 பேர் டிஸ்மிஸ் ஆகிட்டானே அப்படின்றத என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டோம்னு பார்த்தேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அகாடமி தொடர்பு காரணமாகவோ இல்லைன்னா எவனோ ஒருத்தன் எனக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஆள் தெரியும், மினிஸ்டர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு சொல்லியோ உங்களுக்கு என்னமோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவான் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தை காட்டி ஏதோ ஒரு அட்வான்ஸாக ஒரு பணம் கொடு, மற்றபடி நீ வேலை வாங்கிட்டு இவ்வளோ பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீங்கள் என்னமோ ஒன்று கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மெரிட்லேயே நீங்கள் வந்துடலாம். வந்துட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் சொல்லித்தான் வந்தோம்னு சொல்லி மறுபடியும் வருவாங்க. அதனால் அப்பெல்லாம் அந்த அந்த நபர்களுடைய தொடர்பே வச்சுக்கிட்டாங்க. அப்பன்னு இல்லை, எப்போனாலும் மாட்டுவீங்கப்பா. அது பின்னாடி ஒரு தவறான தொடர்பு காரணமாக உள்ளே வந்துட்டோம்னா அப்பாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படிலாம் உங்களால் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் திக்கு போராட்டத்தில் தான் நடத்துகிறாப்புல இருக்கேன். அதனால் அது பார்த்துக்குங்கப்பா. இதுதான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தொடர்பாக எனக்கு திடீர்னு நினைவு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. அப்புறம் வேறு அந்த வழக்கு தொடர்பாக ஏஜ் ரிலாக்சேஷன், பிஎஸ்சிஎம் எது தொடர்பாக இருந்தாலும் அந்த தனிப்பட்ட யாருக்கேனும் ஏதேனும் தகவல் தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அந்த தகவலினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திட்டு நான் பொது வெளியில் பகிர்தலுக்கு உட்படுத்துவேன். அவ்வளோதானே தவிர வேறு தனிப்பட்ட வகையில் எனக்கு தகவல் தெரியாது. நீங்கள் சொன்னாத்தேன் தகவல். அதனால் அதை பார்த்துக்கிடுவேன். வேறு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.